அன்பார்ந்த தோழர்களே, நண்பர்களே, நமது சென்னை மாநகரிலே கடந்த டிசம்பர் 23ஆம் நாள் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் பொறியியல் 2ஆம் ஆண்டு படித்து கொண்டிருந்த மாணவி இரவு நேரத்தில் தனது காதலனுடன் பேசிக்கொண்டிருந்ததை முன்கூட்டியே அறிந்திருந்த ஞானசேகரன் என்பவன் உள்ளே நுழைந்து அந்த காதலனை அடித்து விரட்டிவிட்டு அந்த 2ஆம் ஆண்டு கல்லூரி மாணவியை பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டதும் அது இன்றைக்கு நாடு முழுமைக்கும் பேசு பொருளாக்கப்பட்டு வாத பிரதிவாதங்களில் ஓடிக்கொண்டிருப்பதையும் நாம் அறிவோம். இது ஜீரணிக்கவே முடியாத ஒரு கொடுஞ்செயல். அதை யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. அப்படி என்றால் அரசு தரப்பில் இதில் என்ன கூறுகிறார்கள்? குற்றவாளியை அந்த பெண் பாதிக்கப்பட்ட அந்த மாணவி காவல்துறையில் புகார் அளித்த உடனேயே 5 மணி நேரத்திற்குள் கைது செய்து விட்டோம் என்று சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி சொல்கிறார். அரசு தரப்பிலே சொல்லப்படுகிறது. காவல்துறை கமிஷனர் ஆணையர் வருண் சொல்கிறார். அப்படியானால் இப்படிப்பட்ட துரித நடவடிக்கை எடுக்கப்பட்டதனாலேயே மிக சாதனையை புரிந்து விட்டோம் என்று அரசு இருமாப்பு கொள்ள முடியாது. உதாரணமாக எடுத்துக்கொள்வோமே, புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கவயலில் நீர்த்தேக்க தொட்டியில், குடிநீர் தொட்டியில் தலித் மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த தொட்டியில் மலத்தை அள்ளி கொட்டினார்கள் ஆதிக்க சாதி வெறியர்கள். அதற்கும் கூட நடவடிக்கை எடுப்பதை போன்ற ஒரு பாவனை உருவாக்கப்பட்டது. பல அமைப்புகள் போராட்டங்கள் நடத்தின. ஆனால் இன்று வரையிலும் வேங்கவயல் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்களா? உண்மையாகவே அந்த குற்றவாளி யார் என்று தெரியவில்லை அந்த அரசுக்கு. இப்போ அதையெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. அதே போல் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஸ்ரீமதி என்ற மாணவி +2 படித்த மாணவி என்று கருதுகிறேன். அந்த மாணவி கூட அந்த பள்ளி வளாகத்தில் இன்டர்நேஷ்னல் கல்வி நிறுவனம் அதில் கொலை செய்யப்பட்டார். அதற்கும் கூட முதலமைச்சர் முதற்கொண்டு எல்லாரும் போய் அதற்கு துக்கம் விசாரித்தார்கள். அந்த பெண்ணுடைய தாயாரை சந்தித்து பேசி சில உதவிகள் செய்து குற்றவாளியை தண்டிப்போம் என்று அடிப்படை சொன்னாங்க. இன்றைக்கு ஒரு உண்மையை தெரிய வரல. அப்போ கிருஷ்ணகிரியில் இதே மாதிரி ஒரு பாலியல் வன்கொடுமைகள் சில ஆசிரியர்களே பண்ணுறாங்க. சென்னையிலேயே பல பார்ப்பன பள்ளிகளில் கூட இப்படிப்பட்ட ராஜகோபால் சொல்லக்கூடிய ஒரு நபர்லாம் கூட ஒரு பாலியல் வன்கொடுமையை உள்நாக்கி போக்சோ சட்டங்களில் நடந்திருக்குது. அப்போ இந்த விஷயங்கள்லாம் உடனடியாக பிரச்சனை நடந்து முடிஞ்ச பொருட்டு என்னென்ன ஆக்ஷன் எடுக்கிறோம், என்னென்ன நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிற விஷயத்தில் மட்டும் இது முடிந்து கொடுக்கக்கூடிய விஷயம் இல்லை. அப்போது அரசு ஒரு துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது ஒரு புறம். அதில் நமக்கு மாற்று கருத்தே இல்லை. அதில் ஸ்லாக்னஸ், அதில் குறைபாடு இருந்தால் அது அரசு பொறுப்பு இருக்கணும். அப்போ நீங்கள் தானே உள்துறை வச்சுருக்கீங்க, நீங்கள் தானே காவல்துறை வச்சுருக்கிறீங்க. அப்போ நடவடிக்கை எடுக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கும், குறிப்பாக உள்துறை வைத்திருக்கக்கூடிய, அதாவது காவல்துறை வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சருக்கும், காவல்துறை சம்பந்தப்பட்ட சங்கர்ஜிவால், கமிஷனர் வருண் போன்றவர்களால் இதில் கூடுதலான பொறுப்பு இருக்குது. அப்போது இதற்கான குற்றவாளிகள் உண்மையாகவே இப்போ விசாரணை போயிட்டுருக்கும் பொழுது எந்த அடிப்படையில் இது முடிவு போகணுன்னு தெரியும். ஏன்னா இப்போ என்ன விசாரணை தன்மையில் இருக்குது. அந்த ஞானசேகரனை காவலில் எடுத்து விசாரிக்க போவதாக சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அவர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். அப்போது இப்படிப்பட்ட கடுமையான ஒரு குற்றவாளி அப்படி ஈடுபட்டிருக்கும் பொழுது இது ஒரு நபர் தான் ஈடுபட்டாரா, இதற்கு பக்கபலமாக இருந்தவர்கள் யார், இதெல்லாம் கூட சேர்த்து விசாரிக்க வேண்டிய தன்மை இருக்கிறதாக பல்வேறு குரல்கள் எழுப்பிக்கிட்டு இருக்க விஷயத்தை பல்வேறு ஊடகங்களில் பல்வேறு நபர்களும் கூட சொல்கிறாங்க. நானும் கூட அதை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆனால் இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு இப்படிப்பட்ட சம்பவங்கள் ஏன் தொடர்ச்சியாக நடக்குது அப்படின்னு சொல்கிறத ஒரு அறிவியல் ரீதியாக நம்ம இந்த விஷயத்தை பார்க்கணும். ஏனென்றால் இது ஒரு ஆணாதிக்க சமூகமாக இருக்குது. பார்ப்பனிய கட்டமைப்பு, சனாதன கட்டமைப்பு உருவாக்கி வைத்து இருக்கக்கூடிய இந்த சூழலில் தொடர்ச்சியாக பல 100 ஆண்டுகளாக வழி முறையாக அந்த நீடித்து இருக்கக்கூடிய சூழலில் பெண் என்றாலே ஒரு போகு பொருள், பெண் அடிமைத்தனத்தை மேற்கொள்ளலாம். ஆண் என்றாலே ஆண் மனோபாவம், ஆணாதிக்க மனோபாவம் அவன் வச்சுருப்பான். அப்போ எந்த ஒரு ஆணும் எந்த ஒரு பெண்ணையும் சீண்டலாம்னு சொல்லக்கூடிய அந்த மனோபாவம் இருக்கு இல்லையா, அது இதில் கூடுதலாக இருக்குது. அந்த விஷயத்தை அப்படிப்பட்ட கல்வி முறையை கூட போட்ட வேண்டியிருக்குது. அப்படிப்பட்ட கல்வி முறை கூட பாட புத்தகங்களில் மாணவர்களுக்கு, மாணவிகளுக்கு நம்ம போட்ட வேண்டியிருக்குது. எப்படி ஆணாதிக்க மனோபாவத்தை முறியடிப்பது,
பெண்ணடிமைத்தனத்திலிருந்து எப்படி மீள்வது அப்படின்னு சொல்கிற விஷயத்தை இருபால் மாணவ மாணவியருக்கும் மக்களுக்குமே கூட போட வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. இப்போ அந்த அடிப்படையில் இந்த விஷயத்தை அப்படி பார்க்கணும், உளவியல் ரீதியாக அப்படி பார்க்கணும். அப்படி பார்த்தா தான் இதற்கு உண்மையான தீர்வு எங்கே இருக்குது. இப்போ ஒரு தடவை இப்போ அண்ணா பல்கலைக்கழகத்தில் முடிஞ்சு இந்த விஷயம், அப்போ இன்னுமே நடக்கவே நடக்காதா அப்படி சொன்னால் நடக்கும். ஏன்னு கேட்டால் இந்த பிரச்சனைக்கான மூலத்தை ஆராய்ந்து நோய் நாடி நோய் முதல் நாடி சொல்கிற மாதிரிக்கு வள்ளுவர் சொல்கிற மாதிரிக்கு, அப்போ இதற்கான அடிப்படை எங்கே இருக்கிறது என்பதனை புரிந்து நம்முடைய நடவடிக்கை அமைப்பெற வேண்டும். அதற்கும் சேர்த்தே அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது கூட இன்றைய செய்திகளில் பார்க்கின்ற பொழுது இதை பல்வேறு வழக்கறிஞர்கள் உயர்நீதிமன்றத்தை கொண்டு போகிறார்கள். உயர்நீதிமன்றம் கூட இது தாமாக முன் வந்து வழக்கினை பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க முடிவெடுத்திருக்கிறது. அரசு துறையில் விளக்கம் கூறியிருக்கிறது. அது ஒரு தன்மையில் போய்கிட்டு இருக்குது. அப்போ இப்படிப்பட்ட தன்மையில் எடப்பாடி பழனிசாமி என்ன செய்கிறாருன்னு சொன்னால், உடனடியாக இந்த ஆட்சி ஸ்டாலின் ஆட்சி வந்து இது நீடிக்கிறதுனால இவ்வளோ கேவலம் நடக்குது, இதை இந்த ஆட்சியை நீடிக்க வரல இப்படிப்பட்ட அவலங்கள் தொடர்த்தி எறிய முடியாது அப்படின்னு ஒரு கூக்குரல் எழுப்புறாரு. பாஜக அண்ணாமலை என்ன செய்கிறாருன்னு சொன்னால், சாட்டை எடுத்துகிட்டு விளாசுறாரு. அப்போது விளாசி இந்த திமுக ஆட்சியிலிருந்து இறங்கும் வரையிலும் நான் இந்த முதல் கட்டமாக அந்த சாட்டை நான் அடிச்சுக்கிறேன், அடுத்த கட்டமாக நான் 48 நாளைக்கு உண்ணாவிரதம் இருக்க போகிறேன், ஆட்சி இறங்க வரையிலும் காலில் செருப்பு போட மாட்டேன், மிகப்பெரிய அறிவியல் பூர்வமான ஒரு கொள்கை முடிவை எடுத்து நேற்று சாட்டையில் அடிச்சுக்கிட்டு இருக்க அந்த அருமையான காட்சிகளை, கண்கொள்ளா காட்சி நாம் தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் உலகம் பூரா பார்த்து ரசிச்சிருக்கிறாங்க. அப்போ அந்த சாட்டை அடி சம்பவத்தை பார்க்கின்றவரும் முதல் காமிக்கிறாங்க, எந்த சாட்டை வச்சு அடிக்க போகிறாரு அப்படின்னு சொல்கிற அந்த காணொலி வந்திருக்குது. அதை அவங்க கட்சிக்காரவனை காமிக்கிறாங்க. நல்ல சரியான சாட்டை, இதனால் தேங்காய் நாரில் உரித்து கட்டப்பட்ட நெய்யப்பட்ட அந்த சாட்டை. ஆனால் அடிக்கிறது கொண்டு வர சாட்டையை பார்த்தா பஞ்சினால் செய்யப்பட்ட சாட்டை இல்லையா, அதை வச்சுக்கிட்டு விளாசிக்கிறாரு. அதுவும் கூட கழுத்தில் நூலாக தொங்குது, எடுத்து விட்டுக்கிறாரு. அப்போ எப்படிப்பட்ட உனக்கு யார் ஐபிஎஸ் கொடுத்தது, உனக்கு யார் இப்படிப்பட்ட ஆலோசனை சொன்னது, நீ லண்டனில் போய் படிச்சுட்டு வந்தது இதுதான் படிச்சுட்டு வந்தியா அப்படின்ற மாதிரிக்கு கிண்டலும் கேலியும் பண்ணக்கூடிய அளவுக்கு நெட்டிசெல்லாம் ஊடகத்தில் உனக்கு தோல் உரிச்சு காமிக்கிறாங்க. இப்போ என்ன நீ அரசியல்வாதி, என்ன ஒரு பாஜகவுக்கு தலைவர், நீ இந்த விஷயத்தை எப்படி அரசியல் ரீதியாக கையாளுறது, அந்த அடிப்படை அறிவு ஞானம் கூட அண்ணாமலை கிடையாது. இப்போ நான் இப்போ விடுதலை பேசுகிறார்ல, இப்போது நான் பாஜக மாநிலம் ஆளக்கூடிய மணிப்பூரில் என்ன நடக்குது, 1.5 வருஷம் ஆயிடுச்சு. போன 23 மேல் நடந்த சம்பவம் மெய்தியின மக்களை பழங்குடியின மக்களுக்கு எதிராக தூண்டிவிட்டு, குக்கி இன மக்களுக்கு எதிராக தூண்டிவிட்டு எத்தனை 100 பேர் கொலை செஞ்சீங்க, எத்தனை 1000 பேர் புலம்பெயர்ந்தார்கள், எத்தனை பேர் முகாமில் அடைக்கப்பட்டாங்க, எத்தனை பேர் மாநிலம் விட்டு மாநிலம் சென்றார்கள், எத்தனை பேர் அண்டை நாடுகளுக்கே கூட புலம்பெயர்ந்தார்கள். இதெல்லாம் என்ன செஞ்சீங்க? அதை விட கொடுமை, 2 பெண்களை நிர்வாணப்படுத்தி அந்த பெண்களை ஊர்வலம் விட்டு 2 பாஜகக்காரங்க அந்த பெண் உறுப்பில் மாறி மாறி கை வச்சுக்கிட்டே வராங்க. அந்த காட்சியெல்லாம் பார்த்தீங்களா? சகிக்க முடியுமா அந்த காட்சிகளை? இன்றைக்கு வரலும் அதை பார்த்தாலே ரத்த கண்ணீர் வரும் அந்த விஷயங்கள்லாம் பார்க்கின்ற பொழுது. அப்படிப்பட்ட கேவலமான நிகழ்ச்சி நடந்த பிறகு கூட இன்றைக்கு வரலும் இந்த நாட்டுடைய பிரதமர் ஒரு பாசிச மோடி அந்த பகுதியை எட்டி பார்க்கல, அந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்லலை. அப்போ இதுக்கெல்லாம் ஏன்டா சாட்டையில் அடிச்சுக்கிறது மாதிரி கேட்க மாட்டோமா மக்கள்? குஜராத்தில் என்ன நடந்துச்சு? பில்கிஸ் பானு அந்த அம்மையார் கர்ப்பிணி பெண், அந்த கர்ப்பிணி பெண்ணை பயங்கரமான அளவிற்கு தாக்குதல் தொடுத்து அவங்க குடும்பத்தையே சீரழித்து அவருடைய மூத்த குழந்தைய பையனை காலை பிடித்து கொண்டு பாறையில் அடித்து மண்டையை உடைச்சி கொலை பண்ண அந்த கொலைபாதகர்கள் இல்லையா நீங்கள்? இவ்வளோ அநியாயம், இதெல்லாம் தாங்க முடியுமா? ரத்த கண்ணீர் வருதா இல்லையா எல்லாருக்குமே கூட இந்த விஷயத்தை கேள்விப்படும் போது? அப்போ அந்த பெண்ணு ஒரு இடமா கீழமை நீதிமன்றங்கள்லாம் சரியான தீர்ப்பு கிடைக்கலன்னு சொல்கிறதுக்காக உச்சநீதிமன்றம் வரலும் சென்று தண்டனை பெற்று 11 குற்றவாளிகள் கண்டறியப்பட்டு தண்டனை வாங்கி கொடுத்து, அது கடைசியில் அந்த வழக்கெல்லாம் இங்கே நடந்தது, மும்பை நீதிமன்றத்தில் நடந்தது. அதில் அப்போ அப்படிப்பட்ட ஆளுக்கு தண்டனை கொடுத்தவங்களுக்கு பிற்காலத்தில் அந்த 11 பேரையும் குஜராத் அரசாங்கம் விடுதலை பண்ணுது. அது எப்படி நியாயம்? அவங்க ஏன்னா அவங்கெல்லாம் அவங்களாம் இன்னி பார்ப்பன சமூகத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறாங்க, அவங்களாம் மிக நல்லவங்க, அப்படிப்பட்ட கெடுதலான ஆட்கள் இல்லை. எனவே இந்த சிறை படுத்தப்பட்ட அந்த காலச்சூழலில் அவங்களுடைய நன்னடத்தையை நம்ம பார்க்கின்ற பொழுது அவங்கள விடுதலை செய்யலாம் அப்படின்னு மாதிரி செஞ்சிருக்கல.
இதை விட ஒரு பாவச்செயல், நீ சொல்லக்கூடிய பாவச்செயல் இருக்கு இல்லையா, இதை விட கொடுமை எதாவது இருக்க முடியுமா? அப்போ அப்படிப்பட்ட அளவுக்கு நாடு முழுமைக்கும் பாஜக எங்கெங்கெல்லாம் ஆளுகின்றதோ அங்கே அனைத்துமே பாலியல் வன்முறை நடக்காத ஒரு இடம் கூட இல்லை. எல்லா இடத்துலையும் பாலியல் கொடுமைகள் நடந்து கொண்டே இருக்குது. இப்போ குஜராத் மட்டும் இல்லை, ஊபியில் ஹத்ராஸ், உன்னாவ் இந்த பகுதிகளில் தலித் பெண்களை நீங்கள் என்ன படுத்துனீங்க? பாலியல் வன்கொடுமை எடுத்து கொலை செஞ்சுருக்கீங்க. அதில் போகிற பாஜக எம்எல்ஏ ஒருத்தன் அதில் அதில் சம்மந்தப்பட்டிருக்கிறான். அதே விடுதலை இன்றைக்கி வெளியே வந்துட்டான். அதே மாதிரிக்கு காஷ்மீரில் கதாவ் பகுதியில் ஆசிபா என்ற 8 வயது சிறுமியை உன் கற்ப கரத்தில் வச்சு நீ கற்பழித்து முஸ்லீம்களாம் முஸ்லீம்களுக்கு எதிராக நீ தேசிய கொடியை ஏந்திக்கிட்டு ஆர்எஸ்எஸ்காரன் குற்றவாளிகளை விடுதலை செய்யணும், அவனை அரெஸ்ட் பண்ணக்கூடாது அடிப்படையில் நீங்கள் பேரணி போகிறீங்க. அது வெக்கமே இல்லையா உங்களுக்கு? இந்த மாதிரிக்கான கொடுமைகள், அயோக்கியத்தனங்கள் எல்லாமே இந்திய நாடு முழுமைக்கும், காஷ்மீர், ஊபி, மாப்பி, குஜராத், ராஜஸ்தான், மணிப்பூர், இது போன்ற ஹரியானா, இது போன்ற பல்வேறு மாநிலங்களில் பாலியல் வன்கொடுமைகள், பொது குளத்தில் தண்ணீர் குடித்ததுக்காகவே தலித்து இளைஞர்கள் வெட்டி கொலை செய்யப்பட்டது, தாக்குதல் தொடுக்கப்பட்டது. இது அவங்களாம் இந்துக்கள். நீ இந்துக்களையே நீ சமமாக நடத்துறது இல்லையே உன்னுடைய பார்ப்பனியம். அப்போ இதுக்கு அடிப்படை இவ்வளோ கொடுமைகளுக்கும் காரணம் எங்கே வேறு சொன்னால் இந்த பார்ப்பனிய சனாதனம் இல்லையா, அந்த கோட்பாட்டில் இருக்குது. நீ அதை புரிஞ்சுக்கிறாம நீ தமிழ்நாட்டில் ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி நடந்த விஷயங்களுக்காக மட்டும் நீ சாட்டில் அடிச்சுட்டு இருக்கிய. இப்போ இந்திய நாடு முழுமைக்கு நடந்தக்கூடிய இந்த வன்கொடுமைகள், குறிப்பாக உன் கட்சி பாஜக மூலமாக, உன்னுடைய ஆர்எஸ்எஸ்காரங்க மூலமாக நடந்த இந்த வன்கொடுமைகள் காரணமாக நீ சாட்டை அடிக்கிறதா இருந்தால் நீ சாகுவரில் சாட்டில் அடிச்சுக்கிட்டே இருக்கணும். அது மட்டும் இல்லை, நீங்கள் சாகுவரில் செருப்பு போடாமல் நீ சாக முடியும். அவ்வளோ கொடுமை நடந்திருக்குது. அது எப்படி நீ பெரிய கட்டிக்காரத்தனமான ஒரு வேஷம் போட்டு நீ தறியிட்டு ஆடுறீங்க இந்தியாவில்?